அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்ட் பேட்சை பிளான் பண்ணியிருக்கோம். இது டெஸ்ட் பேட்சுங்கிறத ரெண்டாவது பார்த்துக்கலாம் சரிங்களா. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் இன் டிஎன்பிஎஸ்சி சரிங்களா. ஏன்னா நிறைய போட்டி இருக்கும். ஒரு எரர் பண்ணால் கூட என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப ரேங்க்குக்கு பின்னாடி வந்துடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க. வட்டம் ஒரு 2000 போஸ்டிங் வந்து இதில் குரூப் 2 குரூப் 4 போயிட்டே இருக்கு. எப்படி அப்படின்னா இந்த மாதிரியான டெஸ்ட் பேட்சுகள்னால தான் சரிங்களா. ஸோ டெஸ்ட் பேட்ச் யார் என்ரோல் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சரிங்களா. சரி, இந்த குரூப் 4 பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் 100 நாள் என்ன பண்ணிடலாம்னா சர்வீஸ் வாங்கிடலாம். ஜஸ்ட் இன் 100 days சரிங்களா. ஏன் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43 டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 43 நாள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு டெஸ்ட் போடுறீங்கன்னு வைங்க, அது ஒரு 43 நாள். இது ஒரு 86 நாள் ஆச்சு. இது போக பார்த்தீங்கன்னா 2 வாரம் இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா 100 நாள். இதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிடலாம் சரிங்களா. ஸோ டெஸ்ட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராபர்ட் கிளைவ்னா யார், அவர் என்ன பண்ணார், நம்மளோட வரலாறு இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் தான். இந்தியாவோட ஹிஸ்ட்ரியவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் தான் எழுதியிருக்கிறார் சரிங்களா. ஸோ முக்கியமான ஒரு ஆள். ஸோ அவர் ஒரு குரூப் 4 கிளர்க்காக இருந்தவர் தான் சரிங்களா. ஸோ அதை அதை பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரெசம்பிளன்ஸ்க்காண்டி நம்ம அவர் பேரை வச்சிருக்கிறோம். சரி, இந்த 43 டெஸ்ட்டு யார் கரெக்டாக 100% அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சரிங்களா. நீங்கள் அந்த அச்சீவர்ஸ் மீட்டிங் ஸ்பீச்சில் வந்து சொல்லும்போது நீங்களே இதை சொல்லுவீங்க சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்டர்ன் 2 விதமாக தான் நடக்குது சரிங்களா. ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் ஜிஎஸ் சரிங்களா. ஒரு தடவை தமிழ்னு எழுதுனீங்கன்னா அடுத்த டெஸ்ட் என்னென்னு எழுதுவீங்க, ஜிஎஸ்னு எழுதுவீங்க. தமிழ் எழுதும்போது அது கூட என்ன எழுதுவீங்க, ஆப்டிடியூட் எழுதுவீங்க. ஜிஎஸ் எழுதும்போது அது கூட ரீசனிங் எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த பரீட்சை சரிங்களா. தமிழையும் படித்து முடிச்சுட்டே இருப்பீங்க, அதே டைமில் என்ன பண்ணுவீங்க ஜிஎஸும் படிச்சுட்டே இருப்பீங்க, ஆப்டிடியூடு உள்ளே வந்துட்டே இருக்கும், ரீசனிங் உள்ளே வந்துட்டே இருக்கும். அதான் என்னன்னா ஒரு 360 டிகிரி கவரேஜ் மாதிரி இந்த டெஸ்ட்டை வந்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து 125 மார்க்கு எழுதுவீங்க, 125 மார்க். அதாவது ஜென்ரல் தமிழுக்கு ஒரு 100 கொஸ்டின் எழுதுவீங்க, ஆப்டிடியூட்ல ஒரு 25 எழுதுவீங்க சரிங்களா. நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணவே இந்த பரீட்சை தான் சரிங்களா. உங்களோட மொதல் 125 கேள்வி தான் ஒருத்தனை வந்து என்ன பண்ணணும்னா எந்த நாள் கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதனால் இது என்ன பண்ணிங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் வேறு. ஸோ நீங்கள் மொதல் 125 கேள்வி இந்த பர்டிகுலர் இந்த டெஸ்ட் என்ன பண்ணணும்னா 100 ஃபுல் மார்க் எடுக்கணும் சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பரீட்சைக்கு போகிறப்ப ஃபுல் சிலபஸில் படிச்சுட்டு போவீங்க சரிங்களா. இங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் படிச்சுட்டு போவீங்க. அப்போ சின்ன ஏரியா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம்னா நம்ம நல்லா படிச்சுட்டு போகணும். அப்படியே இந்த சின்ன சின்ன ஏரியாவாக படிச்சு போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 125 அடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த பரீட்சை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால ஃபர்ஸ்ட் பரீட்சை 16ஆம் தேதி ஆரம்பிக்குது. அந்த பரீட்சையை என்ன பண்ணிடணும் அப்படின்னா விடவே கூடாது சரிங்களா. ஸோ நாளைக்கு நடக்க போகிற அந்த பரீட்சை என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு 100% ரிசல்ட் அடிச்சே ஆவேன், நான் 125 அடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் என்ன பண்ணுங்கன்னா இந்த பரீட்சை எழுத வரணும். இதில் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பரீட்சை உங்களுக்கு அதுவே ஆட்டோ டியூனிங் கொடுத்துரும். நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரீம் லைனை பிடிச்சி போயிட்டே இருப்பீங்க சரிங்களா. லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டே நீங்கள் பிடிச்சிடணும் சரிங்களா. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் என்ன வருது அப்படின்னா ஜிஎஸ் சரிங்களா. அப்போ இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு வச்சுக்கிடுவோமே, இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு தமிழ் படிக்கிறீங்க, ஒரு நாள் டெஸ்ட் போடுறீங்க, அடுத்த நாள் ஜிஎஸ் படிக்கிறீங்க, அடுத்த நாள் என்ன பண்ணீங்க டெஸ்ட் போடுவீங்க, அடுத்த நாள் தமிழ் படிப்பீங்க, டெஸ்ட் போடுவீங்க. இது இப்படியே கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்னன்னா சேச்சுரேட் ஆகி நின்றும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எளிய வழியில், அதான் நான் சொன்னேன் இல்லையா, 100 நாளில் நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டே போயிடலாம் சரிங்களா. ஸோ பாருங்க, 2வது டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 75 கொஸ்டின், ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் இருக்கு. அப்போ தமிழில் நீங்கள் பரீட்சை எழுதுனீங்கன்னா 125 எழுதுவீங்க, ஜிஎஸ் வச்சு எழுதுவீங்க 100 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட பேட்டர்னு. 16ஆம் தேதி சரிங்களா, 16/4/2025 புதன்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பரீட்சை ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இது இந்த எக்ஸாம் என்ன ஏது அப்படிங்கிற பிடிஎஃப் அட்டாச் பண்ணுவாங்க. இதோட ப்ளஸ் என்னன்றதை பார்த்துருங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இருக்கும். இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்போம்
நம்ம எப்பயுமே டெஸ்ட் பேட்சை வந்து ஒரு ரேஷியோ வச்சு ஃபாலோ பண்ணுவோம். 2 கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும், 2 கொஷின் மாடரேட்டாக இருக்கும், 1 கொஷின் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம இந்த டெஸ்ட் பேட்சே பிளான் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்க, இந்த அப்ஸ்ட்ராக்டை பாருங்க. முதல்ல இந்த பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 15 கொஷின் கேட்குறாங்க. இதில் எத்தனை பரீட்சை இருக்குது அப்படின்னா 4 பரீட்சை வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 20 கொஷின் கேட்குறாங்க. அதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 4 டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இந்தியன் எக்கனாமி அண்ட் டிஏ. சரிங்களா? இதில் மொத்தம் 20 கொஷின் கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 4 பரீட்சை, இது 2 சேர்த்து. அதில் எக்கனாமிக்ஸில் 3, டிஏல 1 இருக்கு. அடுத்து பாருங்க ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் அதில் 2, ஐஎன்எம்ல ஒரு 2. சரிங்களா? மொத்தம் அதில் 10 கேள்வி கேட்பாங்க. ஜாகிரபி, சயின்ஸ். சரிங்களா? இது 5 கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்காக சிலபஸை வந்து அது வாஸ்ட் சிலபஸ், ஒரே டெஸ்ட்டை வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணிருக்கோம்னா பிரித்து வச்சிருக்கிறோம். 5 மார்க் இருக்கு. நீங்க வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. ஏன்னா போர்டு வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. இவ்வளவுதான் நான் கேள்வி கேட்க போறேன் அப்படிங்கிறது டெலிபரேட்டா அறிவிச்சதுனால நீங்க என்ன பண்ணிருங்கன்னா எந்த ஏரியாவுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்லா பாத்துங்க. ஸோ பாலிட்டி நல்லா படிச்சு முடிக்கணும். பாலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், தமிழ் சொசைட்டி நல்லா முடிக்கணும். அடுத்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பிளஸ் ஐஎன்எம். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவை என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க. இது ஜிஎஸ்க்கு. பொதுவாகவே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்க அதிக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஆப்டிடியூட். மொதல் 125 மார்க் தான். இந்த 75 மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனா இருக்கும். தமிழ் மீடியம் படிச்சவனுக்கு காமனா இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் படிச்சவனுக்கு காமனா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இதுல வந்து போட்டி வந்து சமமாக தான் இருக்கும். ஆனா அங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யார் நல்லா படிச்சவங்களோ அவங்களோட ஸ்கோர் தான் ஏறும். சரிங்களா? ஸோ அதனால அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல ஒரு 18 டெஸ்ட், ரீசனிங்ல ஒரு 14 டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 9, அப்புறம் ஃபுல் டெஸ்ட் ஒரு 2 இருக்கு. சரிங்களா? மாதிரி தமிழ். சரிங்களா? ஸோ தமிழ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சாப்டர் வைஸா உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க. இலக்கணத்துல ஒரு 3, சொல்லகராதியில ஒரு 4, எழுதும் திறன்ல 2, கலைச்சொற்கள்ல 3, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்ல 2, எளிய மொழிபெயர்ப்பு 1, இலக்கணம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க மொத்தம் 4. சரிங்களா? இது ஸ்பிளிட் அப் எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்கு கொடுத்துருக்குது. சரிங்களா? ஸோ பாருங்க, நமக்கு ஓவராலா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு 21 டெஸ்ட், யூனிட் டெஸ்ட். ஆப்டிடியூட் ரீசனிங்ல 18, 14 பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தமிழ் ஒரு 19 யூனிட் டெஸ்ட் இருக்கு. சரிங்களா? அது போக அதுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 9 வந்துடும், அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 1 வந்துடும், ஃபுல் டெஸ்ட் ஒரு 2. மொத்தம் எத்தனை வருதுங்க, 43 டெஸ்ட் வருது. ஸோ அதுதான் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்னேன், டெஸ்ட் ஒரு 43 இருக்கு. நீங்க ப்ரிப்பேர் பண்றது அதுக்கு முந்தின நாள் ஒரு 43 நாள், இது போக இது எல்லாத்தையும் சேர்த்து ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு 14 நாள் அப்படின்னா 100 நாள். நீ வேற எதுவுமே படிக்கலாம் வேண்டாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு என்ரோல் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல சிலபஸ் கொடுக்கறத ஃபாலோ பண்ணி இதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே என்ன பண்ணிடுவீங்கன்னா கண்டிப்பா சர்வீஸ் வாங்கிடுவீங்க. சரிங்களா? சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம்ன்றதுனால என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம சர்வீஸ் வாங்கிடலாம். உங்களுக்கு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிலபஸும் பிரிச்சுட்டாங்க பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 16ஆம் தேதி புதன்கிழமை நடக்கிற சிலபஸ்க்கு இலக்கணம், நீங்க பரீட்சைக்கு போர்டு எக்ஸாம் எழுத போறப்போ ஃபுல் சிலபஸை படிச்சுட்டு போகணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, இலக்கணத்துல எழுத்து சொல் அதுல ஒரு 7 டைட்டில், அவ்வளவுதான். இந்த 7 டைட்டில் நீங்க உட்காந்து படிச்சீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஒரு 40-50 பக்கம் இருக்கு அப்படின்னா கூட ஈஸியா படிச்சுட்டு வந்துடலாம். அடுத்தது பாருங்க ஆப்டிடியூடு. சரிங்களா? அதுல என்ன கொடுத்தாங்க, நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க நம்பர்ஸ் என்ன பண்ணி ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இலக்கணத்துல நல்லா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க, நம்பர்ஸ் ஸ்ட்ராங் ஆயிருவீங்கன்னா நீங்க அடுத்தது இதை பத்தி யோசிக்க வேண்டாம். நமக்கு ஒரு டாபிக் இப்ப நமக்கு ஒண்ணுமே ஆப்டிடியூட்ல தெரியலனா கூட இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுனால நமக்கு நம்பர்ஸ் என்ன பண்ணிடுவோம், நல்லா நாலேஜ் வந்துடும். சரிங்களா? அடுத்த டெஸ்ட் வரும்போது பாருங்க உங்களுக்கு ரீசனிங் வந்துடும். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷனு, ப்ரியாம்பிள், சரிங்களா, சாலின் ஃபீச்சர்ஸ், அடுத்த யூனியன் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி எல்லாம் வச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், அரித்மெட்டிக் ரீசனிங். அப்போ ரீசனிங்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக் என்ன ஆயிருது, கவர் ஆயிருது. அப்போ நீங்க சிலபஸை எடுத்து வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு நாள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு பேனா வச்சு படிச்சு முடிச்ச ஏரியா என்ன பண்ணா அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. எப்போ உங்க சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கருப்பு கலர்ல மாறிடுதோ, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருதோ, அப்போ நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதை எப்படி படிக்க முடியும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்னால தான் படிக்க முடியும். இல்லை டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் நான் வந்து ஜென்ரலாக நான் டெய்லி ஒவ்வொரு டாபிக் படிச்சு முடிப்பேன்னா 5 நாள் படிப்போம், 6வது நாள் அவ்வளோதான், அது அப்படியே போயிடும். அப்போ நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஒன்று தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சை இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜஸ்ட் 100 days. சரிங்களா? இந்த 100 நாளில் என்ன பண்ணுங்க, உட்காந்து இந்த நாளைக்கு ஆரம்பிக்குது, நாளைக்கு 16ஆம் தேதி நாளைக்கு ஆரம்பிக்குது. இந்த பரீட்சையை உட்காந்து நீங்க ரொம்ப இன்னைக்கே நீங்க உட்காந்து அதுக்கு படிக்கணும். சரிங்களா? ஸோ படிச்சீங்க அப்படின்னா 100
வெறும் 100 நாள் கிட்டத்தட்ட 3 மாசத்துல என்ன பண்ணலாம், ஒரு சர்வீஸ் வாங்கிடலாம். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ.